வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான வீடியோ, இது முக்கியமான ஒரு பதிவு. என்னென்னு சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். அதுக்குத்தான் நான் யூடியூப் சேனலை தொடங்கினேன். என்ன பிரச்சனைனா, நிறைய நேரங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் நிறைய விஷயங்களை தண்டை தலையில தூக்கி போட்டு கதைக்கிறதால, பாராளுமன்றங்களில் அங்கே இங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கதைக்கிறதால, அதால வந்த விளைவுகளை சொல்றதுக்கு உண்மையாவே அவருக்கு நேரம் கிடைக்கிறதில்ல என்று சொன்னா அதை விரும்புறதும் இல்லை. அவர் இதை நான் தான் செய்தேன் என்று சொல்றதுக்கு. ஆனா நாங்க சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு போராடி சண்டை பிடிச்சு இந்த கண்ட காவாளிகளுடைய எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுத்து, விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்க, அவருக்கு பக்கத்துல நின்று அவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் இப்படியான சில விஷயங்களை எங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நாங்க நிறைய விஷயங்களை மறந்துடுறது. தேசிய தலைவரே அவர் செய்த விஷயங்களே இன்றைக்கு தமிழினம் முக்காவாசி மறந்து போய் தான் இருக்கு. அதான் உண்மை. அதையெல்லாம் மறந்துதான் நாங்க அனுராக்கு வாக்கு போட்டு அனுராவை கொண்டு பெருத்துறையில வச்சு கட்டிப்பிடிச்சு கொஞ்சி அவர் தான் தேசிய தலைவர் அடுத்த ரூபம் நாங்க நினைச்சினாங்க. அது வேற பிரச்சனை. அந்த படம் தான் இன்றைக்கு எங்கட இலங்கை அரசியல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே வேலை செய்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் அப்புறம் ஆறுதலாக கதைப்போம் ஒரு வீடியோவில். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த நெடுந்தீவுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெடுந்தீவு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ இன்றைக்கு பெட்ரோல் சேட்டையும் போட்டையும் வாங்கி போட்டு உங்களோட வாழ்க்கையோட முடிய போறதில்ல. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த அரசாங்கம் பெட்ரோல் செட்டுக்கு அடிக்கல்லாம் நாட்டுது. விளங்கிக் கொள்ளுங்க. அடிக்கல் நாட்டின நிறைய விஷயங்கள் இன்னும் அடியோடய இல்லாம போயிருந்தா, கிரவுண்ட் எல்லாம் விளையாட்டு மைதானம், அந்த மைதானம் இந்த மைதானம் இவங்க போட்ட படங்கள் முக்காவாசி அரைவாசிலேயே முடிஞ்சிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்டா, அது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க. தமிழ்ல இந்த சொல்லுவினம் என்ன, முந்தி வந்த மாட்டை பிந்தி வந்த கொம்பு மறைச்சேன்ற மாதிரி நிறைய நேரங்கள் அதை நாங்க மறக்கிறோம். என்னன்னா, இந்த நெடுந்தீவை யாருமே ஒரு கட்டத்துல திருப்பி பார்க்கல. எல்லாரும் அதை வச்சு அரசியல் செய்ய வழிகிட்டவே. ஆனா டாக்டர் திடீரென்று சொல்லாம தன் ஒரு பர்சனல் ட்ரிப் மாதிரியே இந்த நெடுந்தீவு சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டு பாராளுமன்றத்துல அதை ஒரு கேள்வியா போட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முடியாம தடுமாறி சந்திரசேகர் மழுப்பினதையும் அங்க இருக்கிற அமைச்சர்கள் மழுப்பினதையும் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அதே நேரத்துல உங்களுக்கு நெடுந்தீவு கச்சதீவை மட்டுமில்ல, நெடுந்தீவையும் தூக்கி இந்தியாவுக்கு கொடுங்கொண்டதுன்ற விளைவுதான் இவ்வளவுன்றதை நீங்க மறந்துறாங்க. ஏனென்றா அவ்வளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியையும் அவமானத்தையும் நீங்க இதை செய்யாட்டி கேவலம் என்ற ஒரு விஷயத்த தைரியமா உண்டு பண்ணி தைரியமா அதை வலியுறுத்தி இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய விதத்துல பிரஷர் கொடுத்ததாலதான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஓடி நிக்குது. ஏனென்றா அவைக்கு தெரியும், அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விஷயத்துக்குள்ள தலையிட்டுட்டாருன்னு சொன்னா அந்த தலையீடு சரியான ஒரு பெரிய பாதிப்பை சர்வதேச பரப்புல உண்டாக்கும்ன்றது அவைக்கு தெரியும். அதால அவை என்ன செய்யணும்னு சொன்னா, பாருங்கோ, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நெடுந்தீவை இவங்கள் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் வச்சால், இதே கயந்திரமார் பொன்னம்பலமோ அல்லது சிறிதரனோ இந்த பிரச்சனையை கொண்டு போய் பாராளுமன்றத்துல கதைச்சு அவன் முன் வச்சிருந்தா இவ்வளவு வேகமா இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்காது. ஒரு பிராக்டிக்கலான விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க. யார் அடிபடுவாங்க, யார் திருப்பி கேள்வி கேட்பாங்க, யார் எந்த செக்ஷன்ல கேள்வி கேட்பாங்க, அந்த செக்ஷன்ல கேள்வி கேட்டா எங்களால பதில் சொல்ல இயலுமா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாட்டி அதன் விளைவு என்ன, அடுத்த கட்டம் அது சம்பந்தமான பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும், இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லாட்டி அல்ல இவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாட்டி என்ன நடக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தெரியும். எங்கட தமிழ் எம்பிமாருக்கு தெரியுமோ இல்லையோ, அரசாங்கம் படிவா அறிஞ்சு வச்சுக்கிறதாலதான் அவங்கள என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படியான வைத்தியருடைய அக்கா போடுறாங்க பாராளுமன்றத்துல தாங்க இல்லாம தான் அவங்க டப்பண்டு இந்த விஷயங்களை எல்லாம் தாங்கள் செய்யற மாதிரி காட்டிக்கொள்ள விரும்புறாங்க. உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழர் தமிழ் மக்களுக்கு உண்மையாவே மனச்சாட்சி நல்லா வேலை செய்யும் நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்ல நாங்கள் யாரை முன்னுக்கு வைக்கணும், யாரை பாராட்டணும்,
யாரை கௌரவிக்கணுமன்ற விஷயங்கள்ல நாங்க உண்மையாவே நிறைய இடங்கள்ல தவறு விடுறோம். என்னன்னு சொன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு அடிபட்டு விமர்சனப்பட்டு இப்ப நெடுந்தீவை இலங்கை அரசியல்ல பெரிய ஒரு பரபரப்பு ஆக்குறதுக்காக டாக்டர் பாவிச்ச வார்த்தை பிரயோகங்கள் இந்த இந்தியாவுக்கு கொண்டே கச்சதீவை மட்டுமில்ல நெடுந்தீவையும் கொடுங்க, உங்களுக்கு ஒரு நெடுந்தீவுக்கு கடன் கொடுக்கலான்றது அவரை எவ்வளவு விமர்சனத்தால பாதிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது. துப்பாக்கிய கூடிய காட்டி சிங்கள காடையர்கள் சில பேர் வீடியோ போட்டிருக்கணும், ஆக்சுவலாக ஒன்னா கொள்ளுவன் நெடுந்தீவை கொடுக்கறத கச்சதீவை கொடுக்கறத பற்றி கதைக்கிறாய் என்று சொல்லி எல்லாம் கேவலமா விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் வந்து நெடுந்தீவு மக்களுக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. நெடுந்தீவு மக்கள் சார்பா சண்டை பிடிச்சு இவ்வளவு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்து அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் அதின் விளைவுகள் வரும். அது சம்பந்தமான விளைவு இன்றைக்கு உங்களுக்கு வந்து உங்களோட தேவைகள் சந்திக்கப்படுது, உங்களுக்குரிய கோரிக்கைகள் அங்க வந்து நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னா அதோட உங்களோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா அது சம்பந்தமா ஒரு பாராளுமன்றத்துல இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவமானத்தையும் நெருக்கடியையும் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு பழிவாங்கப்படுவார் அவர், அதால எவ்வளவு விளைவுகள் வரும், அதால அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் வரும், அதால எவ்வளவு அவருடைய அரசியல் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வரும்ன்றது வந்து அந்த இடத்துல இருந்தா தான் விளங்கும். இப்ப ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும், இதோட நெடுந்தீவு மக்களோட பிரச்சனைகள் முடிய போறது இல்லை. இப்ப இன்றைக்கே வந்து நெடுந்தீவு மக்களை இந்த அரசாங்கம் பணக்காரராக்கி விட்டுட்டு போறது இல்லை. சரி, இப்ப பெட்ரோல் செட் சந்திரசேகர் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க, சீரியஸா தான் சொல்றேன். இந்த அமைச்சர் சந்திரசேகர் அடிக்கல் நாடின கட்டிடங்கள் எழுப்பினமாய் சரித்திரங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையா சொல்றேன். அமைச்சர் சந்திரசேகர் கொண்டு போய் கல்லு வச்ச இடங்கள்ல கட்டிடங்கள் வளர்ந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல. தெரிஞ்சாரா வீடியோ எடுத்து போடுங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் ஆகி போன மாதிரி தான் நான் பார்த்துருக்கிறேன். அப்பவும் டாக்டர் கிட்ட இருந்த இதுகளுக்கெல்லாம் எங்க காசு இருக்குன்னு இப்ப சொல்றாங்களாம் காசு இல்லை, அதால நாங்கள் கட்டையில ஆண்டெல்லாம் நிறைய விஷயங்கள்ல பண நெருக்கடி என்றெல்லாம் காரணம் சொல்ல வலிக்கிட்டாங்க. மற்றது இப்ப இளங்குமரனை எல்லாம் பார்த்து நான் உண்மையாவே அவரை வந்து நாங்கள் ஒரு விஷயமா கணக்கெடுக்கல. என்னன்னு சொன்னா அவர் தாவி கொண்டு திரிவார் அங்க போட்லையும் மீளையும். இன்றைக்கு உங்களோட நாட்டை திருப்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா விளங்கும். எங்கட நெடுந்தீவு பிரதேசத்தை இலங்கை அரசாங்கம் திரும்பி பார்க்க வச்சு இன்றைக்கு பாருங்க, இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களோட மக்களா வந்து அதுக்கு இருந்த நெருக்கடிகள் அதுக்கு விமர்சிக்கப்பட்டு அதுல வந்தாக்கள் முரண்பட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு இவங்களை எப்படி வந்து இறங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு நேவி போட்டுல வந்து எவ்வளவு இதா வந்து இறங்கினோம், எந்த தங்கடையும் இல்லாம. ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க, ஒருத்தர் வந்து எப்பவுமே நாங்கள் எங்களுக்கு அத்திவாரம் போட்ட ஆக்களையும் எங்கட விஷயங்களை கொண்டு போய் அதுக்கு ஆரம்பமா இருந்த ஆக்களையும் நாங்கள் எந்த காலத்திலயுமே மறக்க கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனாலதான் நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கு காணாமலே போயிருக்கிறோம். உண்மையாவே ஒருத்தர் எங்களை வளர்த்து விட்டவர் என்ற இதே இல்லாம எவ்வளவு துரோகம் செய்யலுமோ அந்த அளவு துரோகம் செய்தவன் இன்றைக்கு ஆக்களை காணல. அது வேற பிரச்சனை. நான் யூடியூபரும் இல்லை, அது ரெண்டாவது பிரச்சனை. என்னன்னு சொன்னா இப்ப இளங்குமரனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அவர்தான் பாராளுமன்றத்துல கதைச்சு சண்டை பிடிச்சு அனுராண்ட கொளரை பிடிச்சு நீ இதை செய்யாட்டி நான் பாராளுமன்றத்துல இருந்து ரிசைன் பண்ணிடுவேன் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் போய் தொங்கி கொண்டிக்கணும். அவைய போஸ்டுகளையும் அவைய இதுகளையும் பார்க்க அவையில பாருங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேல எப்படி வந்து இறங்கினோம்னு பாருங்க. முதலாவது அவைக்கு கிடைக்கிற பாதுகாப்புகள், அவைக்கு கிடைக்கிற அந்த சொகுசான இதுகள் இதெல்லாம் வைத்தியர் அர்ஜுனாவும் செய்யலாம். இந்த மாலையில போட்டு வாரன் 10 பேர் ரெடியா நில்லுங்கோ, நான் வாசல்ல வரைய மாலை போடுங்கோ ரெண்டு இதே அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கெத்தா நடந்து போயினோம்ண்டு. இந்த கெத்தா நடந்து போறதுக்கு பின்னால வைத்தியர் அர்ஜுனான்ற இது இருக்கு. இந்த மக்கள் எப்படி யாருக்கு ஆளாத்தி எடுக்கணும் யாருக்கு ஆளாத்தி எடுக்கணும்னு பாருங்க. சரி, ஓகே, அவங்கள ஒரு ஆளுங்கட்சி, அவங்கள நாங்க மதிக்கணும், அவங்கள நாங்க கௌரவிக்கணும், அது வேற பிரச்சனை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு நாளும் நாங்க நன்றி மறக்க கூடாது. இப்ப நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. இன்னொரு முறை உங்களோட பிரச்சனை சம்பந்தமா இந்த அரசாங்கம் கைவிடக்க, அரசாங்கம் கணக்கெடுக்காம இருக்க, அதை கதைக்கிறதுக்கு உங்களுக்குன்ற ஒருத்தர் இருக்கணும்டா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அவரை பாதுகாப்பாகவும் கௌரவமாக நடத்தினாதான் அடுத்த கட்டத்துல அவர் குரல் கொடுக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து ரோட்டில திரும்ப நிக்கிறதுக்கு காரணம் வந்து வைத்தியர் அர்ஜுனா அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போயிருக்க எல்லாம் முன்புறமா வந்துட்டு அதுக்கு பிறகு
சில கட்டங்கள்ல தடுமாறி போய் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு இன்றைக்கு என்னென்னு திரும்ப டாக்டர்கிட்ட போறேன்னு தெரியாம நிக்கணும். அத மாதிரி நெடுந்தீவுல இருக்கிற மக்கள் பொதுவா சிந்திக்கிறார்கள். இப்ப அரசியல் சார்ந்து சிந்திக்கிறார்கள். இந்த கதை எங்களுக்கு தேவையில்லை. கட்சி சார்ந்து சிந்திக்கிறார்கள். இந்த சைக்கிளுக்கு செம்படிக்கிறார்கள், வீட்டுக்கு செம்படிக்கிறார்கள், இந்த என்பிபின்ற வாழை பிடிச்சி தொங்குறாங்கன்ற கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் போடுற வீடியோ வந்து பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தானே ஒழிய இந்த கட்சியில இருக்கிறார்களுக்கு ஆன விழிப்புணர்வு இல்லை. அது வந்து மண்டை சலுகை செய்யப்பட்டு பித்தம் தலைக்கிற நாகல்லான் அவையோட கதைச்சு பிரயோசனம் இல்லை. நான் சொல்றது வந்து பொதுவா ஜென்ரலா இப்ப என்ன மாதிரியே பொதுவா சிந்திக்கிற சிந்தனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தான் நான் சொல்றேன். வைத்தியர் அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் நெடுந்தீவுக்குள்ள கால் வச்ச பிறகுதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்றதை நாங்க மறக்கவும் கூடாது, நன்றி மறக்கவும் கூடாது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம்